Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, dear devotees, welcome all again to this wonderful series. So today we are very happy to have His Grace Madhu Gopal Prabhu. Madhu Gopal Prabhu, on behalf of ISKCON Chennai, we welcome you. Thank you so much for joining us, Prabhu. Hare Krishna. பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25 வருடங்களுக்கு முன்பாக from 1994 பிரபுஜி வந்து அற்புதமா கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கார். 1999 he got his initiation from 1994 and playing a very key role. He is the chairman of the temple executive committee and also playing an important role in the management council also. With his engineering background, he completed his masters in business administration. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he has completely dedicated his entire life. The last 25 years Prabhuji has been phenomenal service and doing a lot of preaching and other activities also. So very thank you for joining us, Prabhu. Hare Krishna. Prabhuji உடைய அற்புதமான அந்த அர்ப்பணிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 25 வருஷங்களா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய கோயில் முன்னேறி வந்திருக்கு அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு அப்படின்னா மதன் கோபால். So thank you so much, Prabhu. இந்த நேரத்துல வந்து உங்களை வந்து நாங்க வரவேற்கிறதுல இந்த கௌரவ கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றிய லீலா வைபவங்களை எடுத்து சொல்லக்கூடிய பகிர்ந்துக்கூடிய தொகுப்பு நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்ட அத்துணை பக்தர்களையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இஸ்கான் சென்னையினுடைய நிர்வாகத்தினர், மூத்த பக்தர்கள், மேதகு பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்த தலைப்பு. குண்டிச்சா மார்ஜனம். பகவான் English translation பண்ணுங்க. So I'm very happy to invite all the devotees for hearing Gaura Katha session today. I'm especially thankful to the Chennai management for providing me an opportunity to explain Gaura Katha series. I'm very indebted to all the devotees and all the Vaishnavas assembled here. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியதை நாம நினைவு கூறுகின்றோம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் உறுதி அளிக்கின்றார் பக்தர்களுக்கு. யதாய தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரஜாமியகம். தொடர்ந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தபனர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தலை தோங்குகின்றதோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, பிரத்யேகமாக பக்தர்களை காப்பதற்காக, அசுரர்களை அழிப்பதற்காக யுகந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று அவர் சொல்கின்றார். Krishna makes a promise in Bhagavad Gita, yada yada hi dharmasya glanir bhavati bharata abhyudanam adharmasya tadatmanam srijami aham. That is, whenever there is a decline in religious practices, I advent myself after millennium, especially to protect the devotees and to annihilate the demons. இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் பல பாங்கிலே தோன்றுகின்றார். யுக அவதாரம், மன்வந்திர அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம் என்கின்ற பாங்கில் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் தோன்றுகின்றார். Such a supreme personality of Godhead appears in different forms as Leela Avatar, Shakti Avesha Avatar, Yuga Avatar, Manvantra Avatar and Guna Avatar. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவ்வப்போது கணித்த சமயத்தில் அது ஸ்கெட்யூல்டா அது நடக்க வேண்டிய சமயங்களில் மிக துரிதமாக, மிக அற்புதமாக நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். So when these forms are predicted in Shastras, we visualize from our eyes that such things are taking part in a scheduled manner as prescribed in the Shastras. ஆனால் மிக விசேஷமான ஒரு நிகழ்வு, பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுவது. A very important thing and very important thing is that the Lord himself appeared as Lord Chaitanya Mahaprabhu. It is the most auspicious thing. இப்படி வரக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர், ஆனால் அவர் தனக்குத்தானே ஒரு அடியவராக, எளியவராக வருகின்றார். So the Lord appeared himself as Chaitanya Mahaprabhu, but Chaitanya Mahaprabhu appeared as a servant and a follower of Lord Shri Krishna. 1486 வருடத்திலே
ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் சச்சி மாதாவுக்கு மைந்தனாக அவர் தோன்றுகின்றார். Lord Chaitanya appeared in 1486 as son of Jagannath Mishra and Sachi Mata. இப்படி தோன்றக்கூடிய சச்சி நந்தன் வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றுவதால் அவர் நிமாய் என்கின்ற பெயரையும் பெற்றவராக இருக்கின்றார். Lord Chaitanya appeared as the son of Sachi Mata under a neem tree, and therefore he was given the name Nimai. இவர் 48 வருடங்கள் பௌம லீலைகள் செய்கின்றார். Lord Chaitanya performed his pastimes in this material world for 48 years. இந்த அற்புதமான லீலைகளை எல்லாம் பல ஆச்சாரியர்கள் மிகுந்த கவனத்துடன் மிக அற்புதமாக பதிவு செய்துள்ளார்கள். Many acharyas have described those leelas very carefully. They have recorded it also. ஸ்ரீல பிரபுபாதர் அதிகம் பரிந்துரைத்தது பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய திவ்ய லீலைகள் அடங்கிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதாவை. Srila Prabhupada always prescribed us to read the Chaitanya's pastimes, which is mentioned in Sri Chaitanya Charitamrita. Prabhupada always emphasizes this. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதாவை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் மிகுந்த கவனத்துடன் மிகுந்த ஆழமான ஈடுபாடுடன் பதிவு செய்துள்ளார்கள். Sri Krishnadas Kaviraj Goswami written the Chaitanya Charitamrita after careful observation with deep understanding and deep love for Krishna. பகவான் கிருஷ்ணரை பாவகிராகி ஜனார்தனா என்று நாம் அழைப்பதுண்டு, விவரிப்பதுண்டு. Lord Krishna sometimes called by devotees as Pavagrahi Janardhana. அவர் பக்த வத்சலா என்றும் விவரிக்கப்படுகின்றார். Lord Krishna is also described as Bhakta Vatsala. அந்த பிரபஞ்சங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் மிக எளிமையான கதாபாத்திரத்தை ஏன் மகாபாரதத்திலும் கூட ஏற்றது உண்டு. So Lord Krishna, who created this, who manifested this entire universe, accepted the simple role. He also accepted the simple role in Mahabharata also. பிருத்தாவின் மைந்தன் அர்ஜுனருடைய தேருக்கு சாரதியாக அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். Krishna took the role of the chariot driver for the son of Pritha, Arjuna. பார்த்த சாரதி இப்படி அழைக்கப்படுகின்ற பகவான் கிருஷ்ணர் பக்தரிடம் தன்னை ஒப்படைத்து விடுகின்றார். So therefore Lord is described as Parthasarathi. Such a supreme Lord dedicated himself to his devotees. இந்த ஒரு பாங்கினை சைத்தன்ய மகாபிரபு மிக திவ்யமாக அவருடைய லீலைகளில் வெளிப்படுத்தியது மிக குறிப்பிடத்தக்கது. Therefore it is very, very, very important that this thing is described or manifested by Lord Chaitanya Mahaprabhu in this Leela, which is very, very important thing. சைத்தன்ய மகாபிரபு சுமார் 24 வருடங்கள் நவத்வீபத்தில் லீலைகள் செய்கின்றார். Lord Chaitanya Mahaprabhu performed his pastimes in Navadvip Dham for 24 years. பின்வரும் 24 வருடங்களில் 18 வருடங்கள் அவர் புருஷோத்தம கஷேத்திரமான பூரியில் அவர் லீலைகள் செய்கின்றார். Then Lord Chaitanya Mahaprabhu spent his 18 years in the Purushottama Kshetra called Jagannath Puri. ஜெகநாத் பூரியில் பல அற்புதமான மெச்சுதலுக்குரிய பரவசம் நிறைந்த பல பரஸ்பர லீலைகளை பகவான் சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்து செய்ததுண்டு. Chaitanya Mahaprabhu performed ecstatic, intimate and very, very important leelas continuing in Jagannath Puri for 18 years. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Prabhuji is sharing screen, devotees can watch. இப்படி நடந்த பல நிகழ்வுகளில் பூரியில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு மைல் கல்லாக சிரோர்மணியாக திகழ்வது குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்தல் பகவான் சைத்தன்ய மகாபிரபு நிகழ்த்திய ஒரு பிரதானமான லீலை. So Chaitanya Mahaprabhu performed many pastimes. Among that, the pastime which he performed in cleaning Gundicha Marjana is considered as the crown of all such leelas. It is very, it is described as the crown of the leelas. இந்த குண்டிச்சா மார்ஜன லீலை என்பது பல ஆச்சாரியர்களால் மிகுந்த ஸ்ரத்தையுடன்
ஈடுபாடுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஒரு வைபவ லீலை. This Leela is being narrated and described by many acharyas in a very gorgeous and exemplary manner. சைத்தன்ய சரிதாமிர்தத்தை நாம் பார்க்கின்றோம். அது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதி லீலை, மத்திய லீலை, பின்பு அந்திய லீலை. So we are reading Chaitanya Charitamrita. That Chaitanya Charitamrita is divided into 3 parts called the Adi Leela, Madhya Leela and Antya Leela. இந்த குண்டிச்சா மார்ஜனம் என்கின்ற இந்த திவ்யமான அற்புதமான லீலை என்பது மத்திய லீலையில் 12வது அத்தியாயமாக அமைகின்றது. This Gundicha Leela, which is very exemplary Leela, appears in the Madhya Leela chapter 12. ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம், சுதந்திர ஈஸ்வர பிரபு கரே நானகேலா தோயா பாகல நாமா கைலா ஏஹி ஏக லீலா. முற்றிலும் சுதந்திரமான முழுமுதற் கடவுள் பலதரப்பட்ட லீலைகளை நிகழ்த்துகின்றார். குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்து கழுவிய லீலையும் அவற்றில் ஒன்றாகும். The Supreme Lord, who is himself free from all the things, performs many pastimes. Among that pastimes, the cleaning of Gundicha temple is also one of them. இந்த குண்டிச்சா மார்ஜனம் என்பது இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சைத்தன்ய மகாபிரபு மனதில் தோன்றியது. The desire to clean the Gundicha temple appeared in the heart of Chaitanya Mahaprabhu. இந்த எண்ணம் சைத்தன்ய மகாபிரபுக்கு தோன்றியவுடன் அவர் 3 நபர்களை அழைத்தார். So after this desire appeared in the mind of Chaitanya Mahaprabhu, then he called 3 devotees. பிரதமேயி காஷி மிஸ்ரே பிரபு போலஹீலா பாடிச்சா பாத்ரா சர்வபௌமே போலாஞ்ச ஆனிலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதலில் காஷி மிஸ்ரரையும், அடுத்ததாக கோயில் மணியக்காரரையும், அதன் பின்னர் சர்வபௌம பட்டாச்சாரியரையும் அழைத்தார். Chaitanya Mahaprabhu first called the Kashi Mitra, then he called the temple Maniyakar, and then finally he called Sarvabhauma Bhattacharya. பண்டிச்சா பாத்ரா மணியக்காரராக இருக்கின்றார். Padisha Patra appeared as Maniyakara in Chaitanya Leela. அவர் நிர்வாகம் செய்யக்கூடிய திருக்கோயிலை பூரி கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தார். He was assigned the task of managing the temple of Jagannath Puri. பண்டிச்சா பாத்ராவிடம் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திய போது பண்டிச்சா பாத்ரா மிக ஆச்சரியப்பட்டார். So when Chaitanya Mahaprabhu expressed his desire to Padicha Patra, then Padicha Patra was astonished after hearing the desire of Sriman Chaitanya Mahaprabhu. இந்த பௌதிக உலகத்தில் நாம் இதை பார்க்கலாம். இந்த அனுபவத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், செல்வந்தர், மிக ஆடம்பரமான ஒரு காரை அவர் வாங்குறாரு. அதுக்கு ஒரு டிரைவரை நியமிக்கிறார். திடீர்னு ஒரு நாள் டிரைவரை பிரதான சீட்ல அமர வச்சுட்டு அவர் ஓட்டுனா பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா டிரைவரை இவர் உட்கார வச்சுட்டு இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடியவர் இவர் ஓட்டுறாரே அப்படின்னு. We can visualize this realization in this material world also. For example, if a rich person owns a car, but sometimes rarely he asks the driver to sit on and he starts driving. When people see this, they will be astonished that such a rich man is driving his car for the driver. அதுபோலதான் எண்ணற்ற உதாரணங்களை நாம் நினைவு கூறலாம். இந்த உலகத்துல அதிகாரத்தில் இருப்பவர்கள், அராஜகம் செய்யக்கூடியவர்களாக ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னடக்கத்துடன் ரொம்ப ஒரு பணிவுடன் அவர்கள் செயல்படும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் அவர்கள் மீது நமக்கு ஒரு அபிமானமும் ஏற்படுவது மிக இயல்பு. So when people occupy a big post, naturally they will be very much puffed up. When people in occupying a bigger post in the government out of humility perform something, we will be astonished and we naturally get attracted to them for such an humble act. ஆகவே பண்டிச்சா பாத்ரா சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த எண்ணத்தை கேட்டவுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டார்.
மெய்சிலிர்த்து போனார். நீங்கள் எங்களுடைய ஆசான், உங்களுடைய சேவைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட உன்னத உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு எண்ணுவது, சுத்தம் செய்யணும்னு நினைப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உங்களுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்றார். When Pandita Patra heard from Mahaprabhu the desire to clean the Gundicha Marjana, he was certainly astonished. He said that you are our master and we are always in this position to serve you and waiting for your orders. When such a person like you have the desire to clean the Gundicha temple, it is very, very astonished. He also said to Mahaprabhu that this task is not suitable for a person like you. உடனடியாக பாடிச்சா பாத்ரா தன்னுடைய சுய நினைவுக்கு சைத்தன்ய மகாபிரபு எது வேண்டுமானாலும் செய்ய நினைக்கலாம், அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. அதன் பிறகு மகாராஜா அவரை பணித்துள்ளார். சைத்தன்ய மகாபிரபு எது விரும்புகின்றாரோ அதை அவர் செய்வதற்கு ஆவண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதை அவர் நினைவு கூர்ந்தார். Paditya Patra regained his consciousness and then he thought that the Lord is independent to do anything. Whatever desires the Lord will certainly be performed. And the king had told to Paditya Patra to give whatever the facilities for whatever the Lord wants. So then he remembered that the instruction of the king also. படிச்சா பாத்ரா பாணிக்காரராக இருப்பதனால் அவர் உடனடியாக சைத்தன்ய மகாபிரபுவிடம் தன்னுடைய அடக்கத்தை, தன்னுடைய மரியாதையை செலுத்திவிட்டு அவர் சொல்கின்றார், இதற்கு நிறைய பானைகளும் துடப்பங்களும் தேவைப்படும், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கின்றேன் என்று சொன்னார். Paditya Patra, who occupied the post of managing the Jagannath Puri temple, then said to Mahaprabhu with a humble attitude that to clean the Gundicha Marjana requires a lot of pots and broomstick. So I will certainly go out and make arrangements for the broomstick and the pots for cleaning the temple. இதை கேட்டு பகவான் சைத்தன்ய மகாபிரபு புன்னகைத்தார். அவர் இந்த உடனடி சம்மதத்தை ஆதரித்தார். So then Chaitanya Mahaprabhu smiled and immediately accepted this offer. அடுத்த நாள் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அந்தரங்க பக்தர்களுடன் குண்டிச்சா மந்திருக்கு கோயிலுக்கு சுத்தம் செய்வதற்காக மிகுந்த உற்சாகத்துடன் வருகின்றார். The next day, Lord Chaitanya Mahaprabhu and his intimate associates went to the Gundicha temple for cleaning with great enthusiasm. நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்கு கூடியிருந்தனர். அதே போல மணியக்காரர் 100 துடப்பமும் 100 பானைகளுக்குமான ஏற்பாடு செய்திருந்தார். Hundreds of devotees are gathered there for cleaning the temple. So this Paditya Patra had made arrangements for 100 pots and 100 broomsticks for cleaning the temple. இந்த குண்டிச்சா கோயிலானது ஸ்ரீல பிரபுபாதர் பதிவு செய்கின்றார், தோராயமாக ஒரு 2 மைல் தொலைவில் பூரி திருக்கோயிலின் தொலைவில் அமைந்துள்ளது. Srila Prabhupada says that this Gundicha temple is located about 2 miles from Jagannath Puri temple. மிக விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவில் பகவான் ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா தேவியார், ஜெகநாதர் நந்தி கோஷ், பலராமர் தாளத்வஜா என்கின்ற தேரில், சுபத்ராவும் தேரில், மிக பிரம்மாண்டமான தேரில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்புடன் உள்ளன்போடு அந்த வடம் பிடித்து இழுக்க அவர்கள் நிறைவடையக்கூடிய இடமாக அமைவது குண்டிச்சா மந்திர். Every year, Lord Jagannath with his brother Balaram and his sister Subhadra comes out of the temple of Jagannath Puri, and then he goes in a chariot. Balaram chariot is called Nandi Ghosh and Jagannath chariot is called Kalatwatra. So they, in a gorgeous manner with tumultuous kirtan and many devotees coming there, goes to the temple of Gundicha Marjan. So it starts at Jagannath Puri, and this Gundicha is considered as the end of the chariot festival. Thousands and thousands of people pull the chariot of Lord Jagannath every year with great affection and enthusiasm. குண்டிச்சா என்பவர் இந்திரதும்ன மகாராஜாவின் ராணியாக இருந்தவர் என்று ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு குறிப்பு எழுதுகின்றார். Srila Prabhupada says that Gundicha is considered as the wife of Indradumna king Indradumna. இப்படிப்பட்ட இந்த
குண்டிச்சா திருக்கோயிலானது இதனுடைய அமைப்பு 288 முழம் நீளம், 215 முழம் அகலம் கொண்டதாக இருக்கின்றது இதனுடைய நிலப்பரப்பு. This Gundicha Marjana has 288 meters length and 218 meters breadth. இதனுடைய முக்கிய கோவிலினுடைய அமைப்பு 36 முழம் நீளமும் 30 முழம் அகலமும் கொண்டதாக அமைகின்றது. The Jagannath inside interior part of the main temple has 36 meter length and 30 meters breadth circumference. சுவாரஸ்யமான இன்னொரு தகவலையும் ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் குறிப்பிடுகின்றார். Srila Prabhupada also makes an interesting point in this purport. இதில் அமைந்திருக்கக்கூடிய கீர்த்தனை அறையானது 32 முழம் நீளமும் 30 முழம் அகலமும் கொண்டதாக இருக்கின்றது. Place for doing kirtana occupies 32 meter length and 30 meters wide breadth. இந்த ஒரு கட்டிட அமைப்பினை, திருக்கோயிலினை சைத்தன்ய மகாபிரபு நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் சுத்தம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாகின்றார். So Chaitanya Mahaprabhu becomes eager to clean this temple with hundreds of devotees. சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அங்கு இருந்து முன்பு இருந்து வரக்கூடிய இந்த சேவைகளை செய்ய ஆர்வம் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தனது கையால் அவர்கள் மேனியில் சந்தனம் பூசி வரவேற்கின்றார். Chaitanya Mahaprabhu became very happy, and those devotees who have shown interest to clean the temple, Chaitanya Mahaprabhu welcomed them by smearing sandalwood on their bodies. பல சேவைகளை நாம் ஒரு குழுவாக இருந்து செய்யும் பொழுது, அந்த குழுவின் தலைவராக நாம் இருக்கும் பொழுது ஒரு அழுத்தம் காரணமாக மற்றவர்களை நம் குழுவின் ஒரு அங்கத்தினராக, ஒரு கடைநிலை அங்கத்தினராக நாம் பார்த்து சில சமயங்களில் கடிந்து கொள்வதும் உண்டு. இது நம்முடைய பாங்கு. So when we are doing work in a group, sometimes it appears that due to the workforce we sometimes get some disagreement with some devotees. This is our general mentality. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவருடைய பாங்கு எப்படி இருக்கின்றது? வரக்கூடிய நபர்கள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட உள்ளார்கள். மிக அற்புதமான ஒரு காரியத்தில், ஒரு பணியில் ஈடுபட உள்ளார்கள். அவர்கள் எல்லோரும் மெச்சுதலுக்கு உரியவர்கள் என்று அதை நினைத்து உள்வாங்கிக் கொண்டு அவரே முன்னின்று ஒரு ரிசப்ஷன், ஒரு வரவேற்புரை அவர் அளிக்கின்றார். So Chaitanya Mahaprabhu's mentality is, these devotees are coming to serve the Supreme Personality of Godhead. These devotees are going to do a great task. So with that intention, he himself personally receives them at the reception, thinking that these devotees are eligible for their own liberation. நம்ம தமிழ்ல எளிமையாக பேசி கொண்டிருக்கும் பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடப்பத்துக்கு பட்டு குஞ்சம் வேணுமா, தொடப்பக்கட்டுக்கு பட்டு குஞ்சம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்பது உண்டு. So that in Tamil, when we are speaking colloquially, there is a saying that whether we need a silk thread for the broomstick. அதாவது பொருந்தாத ஒன்று. தொடப்பம் என்பது ஒரு மலிவான பொருள், அதற்கு பட்டு குஞ்சம் என்பது மிக உயர்ந்த இது. அது பொருந்தாத விஷயம் என்பது நம்மளுடைய வழக்கில் உள்ள ஒரு அனுமானமாக இருக்கின்றது. So these two things never go on together. These two things are very opposite. For example, the broomstick is considered as the cheapest thing, and also the silk thread is considered to be the very highest thing. Therefore, the broomstick can never go on with the silk thread. This is an normally said in Tamil language. ஆனால் நாம் சைத்தன்ய மகாபிரபுடைய பாங்கினை நாம் உள்வாங்கிக் கொண்டால் இவர்கள் எல்லோரும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் என்று உணர்ந்த சைத்தன்ய மகாபிரபு அங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனது கரங்களால் அந்த துடப்பத்தை அவர் பரிசாக வழங்குகின்றார். Chaitanya Mahaprabhu, understanding that these devotees are very, very exemplary, so therefore with his own hands he gave them the broomstick as a gift. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் இந்த துடப்பத்தை குறிப்பதற்கு ஒரு மிக அற்புதமான வங்காள வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார், சம்மார்ஜன. So Krishnadas Kaviraj Goswami used a beautiful term to describe this broomstick in the Bengali language. He calls the broomstick as Sammarjana.
தூய்மை செய்யக்கூடிய ஒரு ஆயத்தத்திற்கான பொருள் என்று. அப்போ இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த துடப்பத்தை கொடுத்து இந்த சேவையில் ஈடுபடுவதற்கு அவர் உற்சாகப்படுத்துகின்றார். Chaitanya Mahaprabhu gave this broomstick to all the devotees who had come, and then he encouraged them to carry on with this service. வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு முன் உதாரணமாக சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அந்த தூய்மை செய்யக்கூடிய செயலில் அவர் ஈடுபடுகின்றார். Chaitanya Mahaprabhu set an example for hundreds of devotees who had come there. He personally becomes a role model and then described the process of cleaning there. சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கக்கூடிய புல், தூசி, மண் என எல்லா குப்பைகளையும் ஒரு இடத்தில் சேகரித்த பிறகு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவற்றினை தமது துணியில் எடுத்து சென்று வெளியே கொட்டினார். Chaitanya Mahaprabhu, after collecting the grass, dust and other things, he collected those things in his own cloth and then he threw them in the another place personally. இப்படி ஈடுபடக்கூடிய சைத்தன்ய மகாபிரபுடைய மனநிலை மிகவும் போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது. அதை பிரத்யேகம் ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பதிவு செய்கின்றார். So the mentality of Chaitanya Mahaprabhu was very, very glorious and need to be glorified. Such a mentality is described by Srila Krishnadas Kaviraj Goswami in Chaitanya Charitamrita. அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபாவத்தை, மனநிலையை விளக்குவதற்கு ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரேம உல்லாசே. So to describe that mentality of Srimad Chaitanya Mahaprabhu, Krishnadas Kaviraj Goswami uses the word called prema ullase. இதன் எளிமையான தமிழ் அர்த்தம் பெரும் மகிழ்ச்சியுடன். So the simple meaning for this prema ullase is with great enthusiasm, with great happiness. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பெரும் மகிழ்ச்சியுடன் கோயிலை சுத்தம் செய்தார். எல்லா நேரத்திலும் பகவானின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அதுபோலவே பங்கு பெற்ற எல்லா பக்தர்களும் திருநாமத்தை உச்சரித்த வண்ணம் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். Chaitanya Mahaprabhu cleaned the temple with great happiness. He was constantly singing the holy names of the Supreme Lord. Similarly, all the devotees who are gathered there to clean the temple did this service with great happiness, and also they constantly chanted the holy names of the Supreme Lord. இப்படி மிகுந்த ஸ்ரத்தையுடன், மிகுந்த கவனத்துடன் அங்க இருக்கக்கூடிய அழுக்குகள், அங்க இருக்கக்கூடிய தூசிகள் என பார்த்து பார்த்து மிகுந்த கவனத்துடன் அவற்றை அகற்றினார். Chaitanya Mahaprabhu with careful observation cleaned each and every nook of the corner, removing the dust, grass and other things. இப்படி அவர் தூசியை தட்டி மிகுந்த கவனத்துடன் அவர் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருந்த போது அவருடைய திருமேனி முழுவதும் தூசிகளாலும் பல்வேறு சிறிய சிறிய அங்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அவற்றால் நிரம்பப்பட்டன. When Chaitanya Mahaprabhu was doing this service with great careful observation, his entire body became smeared with dust and all other things that have been collected there. Duli dusha tanu degida te shobana. Shobana na miga alagaga. The word shobana is used, which means very, very beautiful. மகாபிரபுவின் அழகிய திருமேனி முழுவதும் தூசியாலும் அழுக்காலும் நிரம்பி இருந்தது. அந்த காட்சி மேலும் தெய்வீக அழகுடன் காணப்பட்டது. அவ்வப்போது மகாபிரபு கண்ணீர் சிந்தினார். சில இடங்களில் அவர் அந்த கண்ணீரை கொண்டே சுத்தம் செய்தார். Body became smeared with dust and other things. Chaitanya Mahaprabhu was crying with that tears from his eyes. He cleared this temple. வெளிய வந்துட்டு உள்ள போமான்றான் திரும்பி. இவராக அனைத்து நபர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த சேவையில் ஈடுபட்டிருந்தனர். எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தமான ஒரு அனுபவமாக அது அமைந்தது. All the devotees. Sorry Prabhu, I had to mute everybody. கொஞ்சம் unmute பண்ணிக்கோங்க Prabhu.
Madhu Gopal Prabhu, Ramani Prabhu. Thank you. Just unmute me. Thank you. It is going to ஸ்கிரீன் தெரியுறதா பிரபு? தெரியுது பிரபு. I think somebody else manipulating. Just ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க பிரபு. நான் அதை அவங்க கண்ட்ரோல்ல மாத்திடுறேன். ஒரு நிமிஷம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அந்த அனோடேஷன் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ப்ரோ. மகாபிரபுவின் அழகிய திருமேனி முழுவதும் தூசியாலும் அழுக்காலும் நிரம்பி இருந்தது. அந்த காட்சி மேலும் தெய்வீக அழகுடன் காணப்பட்டது. கோயிலை சுத்தம் செய்கையில் அவ்வப்போது மகாபிரபு கண்ணீர் சிந்தினார். சில இடங்களில் அவர் அந்த கண்ணீரை கொண்டே சுத்தம் செய்தார். ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் பிரபு. நான் அன்மியூட் பண்ண சொல்றேன். ஐ திங்க் அவர் அன்மியூட்ல இல்ல. Praveen, can you hear? கேக்குதா? கேக்குது. அன்மியூட் பேசணும் பிரபு. The beautiful body of Lord Chaitanya Mahaprabhu became covered with dust and other things. This increased his beauty forever. Chaitanya Mahaprabhu, when he was cleaning the temple, shed tears from his eyes. With the tears from the eyes, he personally cleaned the Gundicha temple. மூத்த பக்தர் ஒருவர் துவாபர லீலையில் பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் நந்தகோபர் மற்றும் யசோதையால் அலங்கரிக்கப்பட்டு அவர் காலையில் பசுக்கள் கன்றுகளை அழைத்து கொண்டு பிருந்தாவன வனத்தில் அடர்த்தியான அந்த வனத்தில் உள்ளே சென்று அவற்றை மேய்த்து பின்னே இளைப்பாறிய பின்னே மாலை பொழுதிலே திரும்பி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மணல்கள் புழுதிகள் அவருடைய தேகத்தில் பட்டு அப்படியே மினிமினிப்பதாக மிகவும் தேஜஸ் கூடியதாக மிக அற்புதமாக அழகுக்கு பல மடங்கு இன்னும் அழகு சேர்த்ததாக அந்த காட்சி அமைந்தது என்று விவரிக்கின்றார். The senior devotees describe that and Mother Yashoda and Nanda Maharaja decorated Krishna in the morning, but then Krishna starts to go to the dense forest for tending the cows and calf, and after taking rest for a while, when he returns in the evening to the palace, his entire body becomes smeared with mud, dust and other things. This increases his beauty thousand times. Krishna was shining and glittering when the glittering glittering after covering his body with the dust and mud. So this is what this devotee has described. இதுபோல மிகுந்த அழகுடன் பேரழகுடன் இருந்த சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து மற்ற நபர்கள் எல்லோரும் அப்படியே சொக்கி போயிட்டாங்க. அவருடைய அழகுல அப்படியே மயங்கி போய் அந்த சேவையை உள்ளன்போடு செய்து கொண்டிருந்தார்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய தலைமையில். So after seeing the body of Lord Chaitanya Mahaprabhu, the devotees became astonished by seeing his beauty. So under the guidance of Chaitanya Mahaprabhu, all the devotees who have assembled there performed this service with great enthusiasm. சைத்தன்ய மகாபிரபு தூய்மை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த புல் அந்த அழுக்குகள் சிறிய சிறிய தூசிகளை மிகுந்த கவனத்துடன் சேகரித்து ஒரு வஸ்திரத்தில் அதை வைத்து அதன் பிறகு அதை வெளியே கொண்டு போய் கொட்டினார். Chaitanya Mahaprabhu collected all the dust, grass, mud in a cloth, and with great careful observation, he took them to the other. He took them outside of the temple. சைத்தன்ய மகாபிரபு இதற்கு பிறகு மற்றவர்களை பார்த்தார். எல்லோரும்
சைத்தன்ய மகாபிரபுவை கவனித்த எல்லோரும் அதுபோலவே அவர்கள் மிகுந்த கவனத்துடன் தூசிகள், சிறிய அழுக்குகள் அவற்றை எல்லாம் எடுத்து வஸ்திரத்தில் வைத்து சைத்தன்ய மகாபிரபு செய்தது போலவே மிகுந்த கவனத்துடன் வெளியே எடுத்து கொட்டினர். When Chaitanya Mahaprabhu looked at the devotees also following in the footsteps of Chaitanya Mahaprabhu collected the grass, the dust, the mud in a cloth, and with great observation they threw it outside the temple. Chaitanya Mahaprabhu noticed this. சைத்தன்ய மகாபிரபு அதன் பிறகு அறிவித்தார், யார் ஒருவர் அதிகமான தூசியை சேகரிக்கின்றாரோ அவர் மிகுந்த கவனத்துடன் நேர்த்தியாக இந்த சேவையை செய்ததாக தீர்மானிக்கப்படுவார் என்று சொன்னார். When Chaitanya Mahaprabhu said that those devotees who have collected lot of dust is described as the devotee who have done this task with great careful attention and observation. மகாபிரபு அப்போது பக்தரிடம் கூறினார், நீங்கள் கோயிலை எவ்வளவு நன்றாக சுத்தம் செய்துள்ளீர்கள் என்பதையும் எவ்வளவு கடினமாக உழைத்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் வெளியில் சேகரித்துள்ள தூசியையும் குப்பையையும் பார்த்தாலேயே உணர முடிகின்றது. And Chaitanya Mahaprabhu spoke to the devotees, to what extent you have did this service and what extent you have put your hard work is being described by seeing the dust and the other things and dust and mud you have collected. இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு கோயிலின் உட்புறத்தை சுத்தம் செய்த பின்னர் மகாபிரபு மீண்டும் சுத்தம் செய்வதற்காக பக்தர்களுக்கு இடங்களை பிரித்து கொடுத்தார். And after cleaning the inner portion of the temple, then Mahaprabhu divided the outer portions for the devotees to perform this cleaning service seva. பெரிய பெரிய தூசிகள், புல்கள் இவற்றையெல்லாம் முதல் சுற்றில் அவங்க எடுத்து ஆயிடுது. இப்ப அடுத்ததாக ரொம்ப நுண்ணியமாக சிறிய சிறிய கண்களுக்கு ரொம்ப கவனத்துடன் பார்த்தால்தான் புலப்படக்கூடிய அது போன்ற தூசிகளையும் கூட மிகுந்த கவனத்துடன் அவர்கள் எடுத்து அதை வெளியேற்றினார்கள். So the first level of cleaning the grass, mud and other dust has been performed. Then second thing is with careful great attention by seeing the dust, then the devotees were engaged in cleaning those inner and intimate dust which is located in the temple. இவ்வாறு மிகுந்த அக்கறையுடன் மிகுந்த ஈடுபாடுடன் சிறிய சிறிய தூசிகளை கூட தேடி கண்டுபிடித்து அவற்றை மிகுந்த அக்கறையுடன் அதை வெளியேற்றதை பார்த்த சைத்தன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். After seeing that the devotees with careful observation is removing even the smallest and tiny dust particles, Chaitanya Mahaprabhu's heart became overwhelmed with happiness. இப்பொழுது தூசிகளை எல்லாம் அகற்றியாச்சு. அடுத்த கட்டத்திற்கு தூய்மை செய்வதற்கான அடுத்த கட்டத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த கட்டத்தில் நூற்றுக்கணக்கான நபர்கள் பானை, நீர் நிரம்பிய பானையுடன் சைத்தன்ய மகாபிரபுவுடைய உத்தரவுக்காக காத்திருந்தனர். Reaching the next step with the hundreds of devotees having pots filled with water or waiting for the order of Chaitanya Mahaprabhu. சைத்தன்ய மகாபிரபு பிரகாசமான முகத்துடன் ரொம்ப ஆனந்த பரவசத்துடன் அவர்களை நோக்கி கைகளை அசைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். Chaitanya Mahaprabhu with great happiness in his face and a blissful mood asked the devotees, bring the water, bring, like Mahaprabhu ordered them. ஆகவே முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய கோயிலினுடைய பகுதிகளை முதலில் கழுவினர். பின்னர் சீலிங் உத்திரத்தை அவர்கள் கழுவினர். பின்னர் சுவர்கள், அப்புறம் தரை ஃப்ளோர், இப்படியாக ஒவ்வொன்றையும் முறையே அவர்கள் சுத்திகரித்து இப்பொழுது கழுவினர். So now they started cleaning the temple with water. First they cleaned the ceiling, then they covered the rooftop, then they covered the walls, then they washed the floors. In this way they cleaned the temple one after another in a series. பகவான் ஜெகநாதர் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை மிகுந்த கவனத்துடன் சைத்தன்ய மகாபிரபு கழுவி தேய்த்து கழுவினார். Chaitanya Mahaprabhu with careful observation personally cleaned the simhasana where Jagannath is going to sit on the Gundicha. கோயிலில் இருந்த எல்லா பக்தர்களும் கழுவ தொடங்கினர். ஒவ்வொருவரின் கையிலும் தொடப்பம் இருந்தது. அதை வைத்து அவர்கள் பகவானின் கோயிலை ரொம்ப செம்மையாக முழுவதுமாக அவர்கள் தூய்மை செய்தனர். And now each and every devotee had a broomstick in their hand. With that broomstick, they personally cleaned the temple with great attention.
சில சமயங்கள்ல இந்த மதில் சுவர்களிலிருந்து உத்திரத்தை கழுவும் பொழுது உபயோகப்படுத்த அந்த நீரானது பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய தேகத்தின் மீது விழுந்து அந்த தேகத்தின் மீது விழுந்த அந்த துளியானது அந்த நீரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து இடுப்பின் வரை வந்து இடுப்பின் கீழே இருக்கக்கூடிய துடைகளுக்கு அதன் பின் கணுக்காலுக்கு அவருடைய தாமரை பாத கமலங்களையும் தொட்டு கீழே வடிந்தது. So that water which cleaned the rooftop of the temple and the walls, then fall on the body of Chaitanya Mahaprabhu. First it fall on his neck and then gradually fall onto his thighs and then it will finally fall onto the lotus feet of Chaitanya Mahaprabhu drop by drop. சாமர்த்தியமான சில பக்தர்கள் அந்த வடிந்து அந்த தாமரை பாத கமலங்களிலிருந்து வடியக்கூடிய அந்த நீரினை மிகுந்த கவனத்துடன் கைகளில் எடுத்து அதை புஜித்தனர். But intelligent devotees, they took the water which came out from the lotus feet of Lord Chaitanya Mahaprabhu and began to drink it. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சொந்த வஸ்திரத்தை எடுத்து துடைத்து சுத்தம் பண்ணினார். Chaitanya Mahaprabhu with his own cloth cleaned that temple with his own hands. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளிலிருந்து விழுந்த நீரினை சிலர் மறைந்திருந்து பருகினர், சிலர் தமக்கும் வேண்டும் என்று அவரிடம் யாசித்து பருகினர், வேறு சிலர் அதனை பிறருக்கும் தானமாக அளித்தனர். The water which came from the lotus feet of Chaitanya Mahaprabhu, some devotees drank it in a hidden place, and some devotees requested for them to offer them also some water, and some devotees offered this water as a charity. மிகுந்த குதூகலத்துடன் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அடைந்த பக்தர்கள் கிழக்கும் மேற்கும் ஓடி ஓடி அந்த பானைகள் நிரம்பி அந்த நீரினை எடுத்துக்கொண்டு வந்தனர். சில சமயங்கள்ல ஒருவருடன் ஒருவர் மோதி அந்த பானை உடைபட்டு அந்த நீர் மேலும் துடைப்பதற்காக அங்கே விழுந்து ஓடியது. So the devotees were doing the seva with great enthusiasm. They were running east, west, here and there with great excitement. When they were running like this, some devotees, they used to some accident, and then the pot got crashed, and thus water also fallen on the floor, making them to clean it very nicely. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அந்த பானைகளை கொடுக்கும் பொழுது மற்றவர் இன்னொருடம் அந்த பானையை யாசிக்கும் பொழுது ஹரி ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா பானையை கொடுங்கள் என்று பகவானுடைய நாமத்தை உச்சரித்து அந்த சேவையில் ஆழமாக மூழ்கி சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சேவை செய்தனர். When devotees were asking for pots, they were requesting, Hari, Hari, give the pot, give the pot. So in this way, they were great observed in that seva, and with enthusiasm, they got the pot by saying, Hari, Hari. இதை பார்த்த மற்றவர்கள் நிரம்பிய அந்த பானையை கொடுக்கும் பொழுது ஹரி 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 கிருஷ்ணா கிருஷ்ணா பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மிகுந்த குதூகலத்துடன் அந்த பானைகளை மற்றவருக்கு கொடுத்தனர். So when devotees were offering this pot to another devotee, they were chanting, Hari, Hari, Krishna, Krishna, take this pot, take this pot. So with great happiness, they handed over the pot filled with water to another devotee. இவ்வாறாக தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த திருக்கோயிலானது கோயில் தூய்மை அடைந்த போது அது மகாபிரபுவின் தூய மனதை போல மாசற்று குளுமையாக இன்பம் தருவதாக இருந்தது என்று விவரிக்கப்படுகின்றது. As Kaviraj Goswami described that a temple after it has been cleaned, it is like the heart of Chaitanya Mahaprabhu freed from all the contamination and pure. இந்த கூற்றினை நம்ம சிக்ஷாஷ்டகத்துல கூட நம்ம பார்க்கிறோம். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் தூய்மைப்படுத்துவது. இப்போ சேவைகள்ல உள்ளன்போடு முழு ஈடுபாடோடு இருந்து நம்ம அந்த சேவைகளை அல்லது மூத்த பக்தர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை வழிகாட்டுதல்களை நம்ம செய்யும் பொழுது பின்பற்றும் பொழுது நம்மளுடைய ஹிருதயமானது சுத்திகரிக்கப்படுகின்றது. This is also been described by Srimad Chaitanya Mahaprabhu as Cheto Tarpana Marjanam. When we follow our instructions of a serious devotee with great attention and carefulness, then also we can personally realize that our heart is becoming cleaned from all contamination and becoming pure. வேதம் சொல்றது அந்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணனு சீலனம் பக்தி உத்தமா. பக்தி என்பது எந்த ஒரு எண்ணம் இல்லாத, அதாவது தவறான எதிர்பார்ப்புகள் இல்லாது
தூய பக்தியுடன் பரிசுத்தமான பக்தியை வேண்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான திவ்யமான செயல். So Krishna is also described Anyabhilashita Somyam Jnana Karmadi Anavritam Anukulena Krishna Anuselanam Bhakti Uttamam. So therefore this devotion should be performed without any motive. This should be performed in a pure state of consciousness. சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்மேன நிர்மலம் ரிஷிகேச சேவனம் பக்தி உச்சதே. பகவான் கிருஷ்ணருக்கு இந்த புலன்களை வைத்துக் கொண்டு இந்த புலன்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே வேதத்தின் கூற்று. So Veda describes that Sarvopadi Vinirmuktam Tat Paratena Nirmalam Rishikena Sevanam Bhakti Uttamam. That means that we have to engage all our senses in the service of the master of the senses, Rishikesha, who is Krishna. இப்போ குண்டிச்சா மார்ஜன இந்த சேவையில் அனைத்து நபர்களும் மிகுந்த ஈடுபாடுடன் பகவான் கிருஷ்ணர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பின்பற்றி சேவை செய்தனர். The devotees who are engaged in the classes of cleaning the Gundicha temple considered that this is an instruction of the Supreme Lord. So with great attention, they were engaged in that service with great happiness. மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை மிகவும் காருண்யம் கொண்டவராக விவரிக்கப்படுகின்றார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால். அப்படிப்பட்ட காருண்யத்தை பெற்ற சைத்தன்ய மகாபிரபு மற்ற நபர்கள் கழுவும் பொழுது, துடைக்கும் பொழுது, தூய்மை செய்யும் பொழுது அவர்களை மிகுந்த அக்கறையுடன் அவர் அன்போடு வழிகாட்டுகின்றார். So Chaitanya Mahaprabhu is described by Rupa Goswami as Namo Mahavadanyaya, the most compassionate person. Such a most compassionate person, when he sees that the devotees were engaged in the process of cleaning the temple, he personally guides them with great happiness. இதனை கேட்டு அவர்கள் செய்வதில் சிறிய மாற்றம் செய்து நன்றாக அவர்கள் தூய்மைப்படுத்தும் பொழுது அதை பார்க்கின்ற சைத்தன்ய மகாபிரபு, இப்ப நீங்க நல்லா செய்றீங்க, இதை மற்றவர்களுக்கும் இது போல கற்பீங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். Chaitanya Mahaprabhu orders them to clean the temple, and when he sees that the devotees were following his order, then he said them that you are doing it very nicely. You also make sure that you teach them to other devotees also. In this way, he was encouraging all the devotees who had been engaged in the process of cleaning. ஆகவேதான் சைத்தன்ய மகாபிரபு மாலி தோட்டக்காரர் என்று விவரிக்கப்படுகின்றார் மற்றொரு பகுதியில். So Chaitanya Mahaprabhu therefore is described as Mari, which means a gardener, in another part. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கின்றார்? நான் ஒரு தோட்டக்காரர், எத்தனை பேருக்கு இந்த பழுத்த கிருஷ்ண பிரேமை அடங்கிய இந்த பழத்தை நான் விநியோகம் செய்வது? நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய பங்கினை நீங்கள் செய்திட வேண்டும், மற்றவர்களுக்கு இதை விநியோகம் செய்திட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார், விண்ணப்பிக்கின்றார். Mahaprabhu is described as a gardener. He says, I am a gardener holding the fruit of prema with my two hands. How many can I distribute? Therefore, you also all come and join me and distribute this fruit of prema to all the living entities. In this way, he expressed his desire within his heart and then requested them to do so. सुनो सुनो नित्यानंदा, सुनो हरिदास, बोलो कृष्णा भजो कृष्णा, करो कृष्ण शिक्षा. He calls with a lot of love to Nityananda Prabhu. அவர் நித்யானந்த பிரபுவையும் ஹரிதாஸ் தாக்கூரையும் அன்போடு அழைத்து எல்லோருக்கும் பகவான் நாமத்தை விநியோகம் செய்திடுமாறு அவர் பணிக்கின்றார். Chaitanya Mahaprabhu personally called Nityananda Mahaprabhu and Haridas Thakur and requested them to spread the holy name of Lord Krishna to everyone. இதே போன்ற பாங்கினை, இதே போன்ற எண்ணத்தினை இந்த மிக விசேஷமான குண்டிச்சா மார்ஜன லீலையிலும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துகின்றார். Such a special time. So that Chaitanya Mahaprabhu described his special mentality in this Gundichana Marjana process also. பகவான் கிருஷ்ணர் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஹிருதயத்தில் அவர் இருக்கும் ஒரு அற்புதமான அவருக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சைத்தன்ய மகாபிரபு போதிக்கின்றார். So Chaitanya Mahaprabhu describes that to make a favorable attempt for the Lord to enter our heart, we have to make our heart clean from all the contamination. This is what described by Lord Chaitanya Mahaprabhu. 138வது மிக அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் ரொம்ப தத்ரூபமாக அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை விவரிக்கின்றார். In the 138th verse, Krishnadas Kaviraj Goswami in an expert manner explains the situation which is prevailing there.
வழக்கம் போல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆடிய போது வேர்வை, உடல் நடுக்கம், நிறம் வெளுத்தல், கண்ணீர், புலங்காயுதம் மற்றும் பேரொளியும் இருந்தன. உண்மையில் அவரது கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அவரது திருமேனியையும் அவருக்கு முன்பு இருந்தவர்களின் மேனியையும் நனைத்தது. As usual, Chaitanya Mahaprabhu, when he was dancing, his body got smeared with water, his body got trembled, his color changed, and tears of eyes flowed from his eyes like torrents of rain. So this water made the body of Chaitanya Mahaprabhu wet, and also made the bodies of other devotees who had been before him to be wet. சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக ஆனந்தத்தினை அவர் அனுபவித்தார். அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அந்த உணர்வினையும் பகிர்ந்து கொண்டார். Chaitanya Mahaprabhu experienced great spiritual happiness, and he shared this great spiritual happiness with all the devotees who had assembled there. உரத்த குரலில் நிகழ்ந்த மிகப்பெரிய சங்கீர்த்தனத்தினால் வானம் நிரம்பியது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உயரமாக குதித்து ஆடியதால் பூமியே நடுங்கியது. Chaitanya Mahaprabhu, with a roaring voice, when he does the kirtan, the entire sky become teared with his kirtan. When Chaitanya Mahaprabhu with his height jumped from on the ground, the entire earth becomes shackled. ஆகவேதான் ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய பாடல்கள்ல அவங்க விவரிக்கின்றாங்க, இது கேவல ஆனந்த கண்டா, இது ஆனந்தமே நிறைந்த பகுதி. சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை படிக்கும் பொழுது, நினைவு கூறும் பொழுது, பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை சேவிக்கும் பொழுது அது ஆனந்தம் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது என்று ஆச்சாரியர்கள் கூறுவதுண்டு. Therefore, Acharyas describe that when we hear the pastimes of Lord Chaitanya Mahaprabhu, or when we read the pastimes of Lord Chaitanya Mahaprabhu, or when we discuss the pastimes of Lord Chaitanya Mahaprabhu, this is fully filled with the happiness. Therefore, it is described as Kevala Ananta Kanta, which is very, very full of happiness. சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த உயர்த்திய 2 கரங்களுடன் அவர் நளினமாக நடனமாடியது எல்லோருடைய இதயத்தையும் கொள்ளையடித்தது. When Chaitanya Mahaprabhu with his 2 hands stretched danced, it covered all the hearts of the people who have assembled there. அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களின் மனதினை அது கரைத்தது. It melted the hearts of all the people who have assembled there. அவர்கள் தங்களையே மறந்தனர். They forgot themselves by seeing the beauty of Chaitanya Mahaprabhu. அவருடைய எண்ணம் எல்லாம், சிந்தனை எல்லாம் பகவான் சைத்தன்யனுடைய உபதேசமும் அவரை திருப்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஆவல் நிறைந்ததாக இருந்தது. Their hearts and minds were fully engaged in satisfying Lord Chaitanya Mahaprabhu and to carry out his orders. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக அங்கிருந்த நபர்கள் எல்லோரும் உயர எழுந்தனர். So this, with such a pure thought, the people who are assembled there were there. திவ்யமான இந்த லீலையானது யார் ஒருவர் நினைவு கூறுகின்றாரோ, யார் ஒருவர் இதை நினைவு கூர்ந்து வருடம் வருடம் வருகின்ற இந்த குண்டிச்சா மார்ஜன லீலையில் பங்கு பெற்று இந்த அழுக்குகளை, இந்த தூசிகளை எடுக்கின்றனோ அவர்கள் இன்றும் சைத்தன்ய மகாபிரபுடைய பெரும் காருண்யத்திற்கு பாத்திரமாகுவதாக நம்பப்படுகின்றது, பின்பற்றப்படுகின்றது. So those devotees who relished this Leela and every year comes to Jagannath Puri and personally engage themselves in cleaning the pastimes of Lord Chaitanya Mahaprabhu and cleaning the Gundicha Marjana, personally satisfied Lord Chaitanya Mahaprabhu. This is what being believed by all the devotees. இந்த அற்புதமான ஒரு அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபு சிபாரிசு செய்த இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் முன்வைத்து இந்த இயக்கத்தினை தொடங்கினார். Therefore, there is intention of Chaitanya Mahaprabhu to distribute the holy name to all the living entities, following in his footsteps, taking him as a role model. Our founder is Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada took this Harinam Sankirtana to all over the world. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare என்கின்ற இந்த மகா மந்திரத்தை உள்ளன்போடு, மிகுந்த ஸ்ரத்தையோடு, நம்பிக்கையோடு, பரிசுத்தமான பக்தியை வேண்டி நாம்
உச்சாரணம் செய்யும் பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் இவையெல்லாம் வெளியேற்றப்பட்டு மிக அற்புதமான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியமானாக நாம் மாறுகின்றோம். So when we chant the holy names of the Supreme Lord, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, with a pure heart, with a heart filled with love for Krishna, with a heart cleaned of all material contamination, unwanted thoughts, then we become ourselves fortunate to receive the mercy of the Lord. தொடர்ந்து நீங்கள் இஸ்கான் சென்னை நிர்வாகம் மூத்த பக்தர்கள் ஏற்பாடு செய்கின்ற இந்த தொகுப்பு நிகழ்ச்சியில் பல மூத்த பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய திவ்ய லீலைகள் குறித்தெல்லாம் பேச உள்ளார்கள். So many devotees are waiting to give their wonderful realization, and I request all the devotees to keep in touch with ISKCON Chennai channel and hear those narrations described by many exalted Vaishnavas. 28ஆம் தேதி கௌர் பூர்ணிமா உற்சவ வைபவம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. So the 28th is Gaura Purnima. Gaura Purnima is being observed on 28th of this month. அப்போ மிகுந்த உற்சாகத்துடன் குதூகலத்துடன் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை, குறிப்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கினை நாம் வளர்த்துக் கொள்வது என்பது மிக இன்றியமையாதது. Therefore, you have to cultivate the heart of chanting the holy names of Krishna, especially the Hare Krishna Mahamantra. This is very, very uncomparable, and you have to cultivate the art of chanting this Mahamantra with great enthusiasm. பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். இந்த தருணத்திலே மூத்த பக்தர்கள், நம் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய சிறப்பு பக்தர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி பாராட்டி அவரிடம் விண்ணப்பித்து நாம் கேட்க வேண்டும். சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த நாம சங்கீர்த்தனம் இயக்கம் விரிவடைவதற்கும் குரு மற்றும் கௌரங்கரை பிரீதிப்படுத்துவதற்கும் முறையாக நல்லெண்ணத்துடன் ஃபேவரபிள், அதாவது சாதகமான ஒரு அணுகுமுறையுடன் இந்த சேவைகளை செய்திட கௌரங்க மகாபிரபுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கப்பெறுவதற்கு அவரிடம் நாம் வேண்ட வேண்டும். So we are come to the end of the session. So we have to pray to our senior devotees, exalted Vaishnavas, that we have to make our heart pure with a pure consciousness to serve and please Srila Prabhupada and our spiritual master, and be an instrument in pleasing the Supreme Lord by their own instruction. With such an heart, we have to try to please the Lord Krishna, the Prabhupada and our Guru Maharaj by the best of our efforts. ஸ்ரீமத் பாகவதத்திலே பரீட்சித் மகாராஜர் நினைவு கூறுகிறார், களிர்தோஷே நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகாகுன் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத். கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தினை பதிவு செய்கின்றது. இந்த கலியுகம் என்பது பல்வேறு தோஷங்கள் நிறைந்த யுகமாக இருக்கின்றது. So Sukadeva Goswami says to Parikshit Maharaj in the Bhagavatam last canto that this Kali Yuga is full of faults. This Kali Yuga is filled with faults. Kale dosha nidirajan ati eko mahan gunaha kirtana eva krishnasya mukta sangha parambraje. That means பல்வேறு தோஷங்கள் நிறைந்த இந்த கலியுகம் ஒரு மிக அற்புதமான மகத் குணத்தை பெற்றிருக்கின்றது. So though the Kali Yuga is full of many faults, but still it has an most exalted quality. பகவானுடைய புனித நாமத்தை ஜபிக்கும் பொழுது பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு முக்தி கூட ஒருவனுக்கு எளிமையாக கிடைக்கப் பெறுகின்றது. So when we chant the holy names of the Lord, we are getting the mercy of the Lord, and the liberation, which is very rare to attain, also be easily attainable. ஆகவேதான் வேதம் நமக்கு பரிந்துரைக்கின்றது, ஆகாமா சர்வ காமாவா மோட்ச காமா உதிரே தீவிர பக்தி யோகேனா இசத்தே புருஷம் பரம். பற்றுகள் உடையவராக இருந்தாலும் சரி, பற்றற்ற நபராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் சரி, அனைவரும் பகவான் கிருஷ்ணருக்கு மிகுந்த தீவிரத்துடன் பக்தி செய்ய வேண்டும் என்று. So therefore Shastra says kama moksha karma sarva kama iti. That means that whether we desire for liberation or whether we don't aspire for liberation, whether we are a layman, whether we are any status we are in, we must serve the Supreme Lord with full attention and love. ஸ்ரீல பிரபுபாதரை நாம் நினைவு கூறுகின்றோம்.
ஸ்ரீலா பிரபுபாருடைய காருண்யத்தினால், குரு மற்றும் கௌரங்கருடைய காருண்யத்தினால் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு. So therefore, we have to always pray to Prabhupada. It is by the Prabhupada's mercy and the Guru's mercy they are being able to get the wonderful opportunity to please Lord Krishna by rendering devotional service. It is their compassionate and most mercy to us. நாம் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலை என்பது, இந்த பெருந்தொற்று சூழ்நிலை என்பது பல தலைமுறைக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் இணையதளம் வழியாக பல்வேறு முனைப்புடன் கிருஷ்ண பக்தி தொடர்பான விஷயங்களை நமக்கு மிகுந்த அக்கறையுடன் மூத்த பக்தர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் வடிவமைத்து நம்முடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கோலோக பிருந்தாவனத்திற்கு திரும்ப செல்வதற்கு. So due to that, we've been undergoing the pandemic situation, which is unexpected for many times. But devotees who are in management and other exalted Vaishnavas are providing us an opportunity by usage of internet, by sitting at home. We are also able to get the fortune of hearing the glories of Lord Krishna. So by taking the advantage of this session, we may be able to reach our eternal home, Goloka Vrindavana. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மூத்த பக்தர்கள், நிர்வாகத்தில் உள்ள பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. So I offer my sincere respects to all the devotees who had taken initiative to do this program. Thank you very much. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி அப்படிதான் சொல்லணும். ஹரி ஹரி அப்படிங்க ரொம்ப அற்புதம் பிரபு. அதாவது உங்க திருவாயிலேன்னு மகாபிரபுடைய இந்த அற்புதமான நீங்க சொல்றீங்கன்ற அந்த வர்ணனை மூலமாக கண்டிப்பாக பக்தர்கள் நிஜமாவே அந்த பூரியில அந்த சேதோதர்ப்பண மாஜனம் பண்ணுகின்ற அந்த இடத்துல, அதாவது அந்த குண்டிச்சா கோயிலேயே நீங்க போய் கண் முன்னாடி நீங்க நிக்க வச்ச மாதிரி ரொம்ப அற்புதமான அந்த வர்ணனை பார்த்த உடனே நீங்க சொல்கின்ற வர்ணனை மூலமா நாங்க நிஜமாவே அங்க குண்டிச்சா கோயில்ல உட்கார்ந்துட்டு மகாபிரபுக்காக சேவை பண்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இது. நீங்க ஆரம்பித்த அந்த முதல் விஷயமே எப்படி மகாபிரபு அந்த கூட சேவை செய்கின்ற ஒவ்வொரு பக்தருக்கும் மகாபிரபு தனிப்பட்ட முறையில அவங்களை வரவேற்று அவங்களை அற்புதமா இது பண்ணாங்கிறது அந்த ஒரு விஷயத்து மூலமாவே நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த நுணுக்கமா சொன்னதுல இருந்து கண்டிப்பா மனசுக்குள்ள அந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கும். வர இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுடைய இந்த கௌர பூர்ணிமா வரதுக்குள்ள கண்டிப்பாக நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே பக்தர்கள் ஏற்றுக்கொண்டு அற்புதமா இந்த வருஷம் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கௌர பூர்ணிமாவை அற்புதமாக மகாபிரபு வரவேற்போம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் நன்றி. மதன் கோபால் மதுகோபால் பிரபு கி ஜெய். பிரபுபாத் கி ஜெய். ஆனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. पंचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो. हरे कृष्ण.